பண வரவை அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செயல் செய்யணும்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட்டுங்களா? பணத்தை நம்ம கிட்ட அபரிமிதமா கொண்டு வரக்கூடிய அபரிமிதமான டெக்னிக் இது. யாரோ ஒருத்தர் செய்யற செலவு தான் நமக்கு வரவா கிடைக்குது, வருமானமா கிடைக்குது. அதே மாதிரி நாம செய்யற செலவு தான் யாரோ ஒருத்தருக்கு வரவா இருக்கு. ஓகேவா? யாரோ ஒருத்தர் செலவு செய்யறாரு, அது நமக்கு வரவா இருக்கு. நம்ம செலவு செய்யறோம், அது இன்னொருத்தருக்கு வரவா இருக்கு. எப்போதுமே நம்ம செலவு செஞ்சாலும் மகிழ்ச்சியோட செலவு செய்யணும். எப்ப செலவு பண்ணாலும் சரி, ஒரு மகிழ்ச்சியோட பண்ணுங்க. நான் செலவு செய்யும் போதெல்லாம் எப்போதுமே ஒரு பொருள் அல்லது சேவை நமக்கு கிடைக்குது இல்லையா, அந்த பொருளும் சேவைக்கும் நன்றி உணர்வோட இருங்க. இப்ப உதாரணமா சொல்றேன், கரண்ட் பில்லு கட்டுறோம். 2 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோங்க. 2 மாசம் முழுவதும் நமக்கு கரண்ட் மிக சரியா கிடைச்சிருக்கு, நமக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கு, எல்லா வேலையும் ரொம்ப சரியா செஞ்சுட்டு வந்திருக்கோம். அப்படிப்பட்ட கரண்ட் பில்லு கட்டும்போது அதுக்கு நன்றி உணர்வோடும் மகிழ்ச்சியோடும் அந்த கரண்ட் பில்லை கட்டுங்க. இந்த கரண்ட் பில்லை நான் மகிழ்ச்சியோடும் நன்றி உணர்வோடும் கட்டுகிறேன் அப்படின்னு கூறுங்க. இந்த கரண்ட் பில்லை கட்டுறதுக்கு எனக்கு கிடைச்ச அந்த பணத்திற்கு நன்றி அப்படின்னு வாய் விட்டு சொல்லுங்க. எப்பெல்லாம் நம்ம கொடுக்கிற தன்மையில மகிழ்ச்சியாவும் நன்றி உணர்வோடும் இருக்கிறோமோ, இந்த பிரபஞ்சம் நமக்கு அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ உலகத்துல இருக்க அனைத்து உயிர்களும் ஒரே மூலத்துல இருந்துதான் உருவானவை. நீங்க மற்ற உயிருக்கு மகிழ்ச்சியாகவும் நன்றி உணர்வோடும் ஒரு செயலை செய்யும் போது மற்ற உயிர்கள் உங்கள்கிட்ட மகிழ்ச்சியுடனும் நன்றி உணர்வோடும் நடந்து கொள்ளும். எப்ப செலவு செஞ்சாலும் சரிங்க, மகிழ்ச்சியோடும் நன்றி உணர்வோடும் செலவு செய்யுங்க. உங்களுக்கு கிடைக்கும் பணம் பாத்தீங்கன்னா பல மடங்கா பெருகும். இதுதாங்க ரகசியம், மிகப்பெரிய ரகசியம். இதுதான் இயற்கை சட்டமும் கூட. இப்படித்தான் பிரபஞ்ச விதி இயங்குது. சோ இனிமேல் நம்ம செலவு செய்யும் ஒவ்வொரு நேரமும் மகிழ்ச்சியோடும் நன்றி உணர்வோடும் செலவு செய்வோம். நன்றி, வணக்கம், வாழ்க பணமுடன்.